Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான தினமும் நமக்கு தேவைப்படுகிற ஒரு சில கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ், ஹோம் டூர், கிச்சன் டூர், பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ், மிக்ஸி க்ளீனிங் டிப்ஸ், இது போல் நிறைய வீடியோஸ் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் டிப்ஸ் மாவு அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான். அதாவது தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து நம்ம நல்லா அலசிட்டு 2 hours ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு காட்டன் கிளாத்தில் ஃபேன் காற்றுலேயே நம்ம நல்லா ஆற வச்சிட்டோம்னா எப்போது நம்ம புட்டுக்கோ இல்லை இடியாப்பத்துக்கோ அரைக்கிறது போல தான் கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கணும். அதை கைகளை நம்ம எடுக்கும்போது இது போல் ஒட்டும், அப்புறம் நமக்கு உதிரியாக உதிரும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம எடுத்து மிக்ஸியில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பவுட்ரு போல் இது போல் அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு ஒரு கடாய் வச்சு நல்லா நம்ம இந்த மாவை வறுத்துக்கணும். அந்த மாவில் கொஞ்சமாக ஈரத்தன்மை இல்லாமல் ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதாவது கோல மாவு பதத்துக்கு இது போல் நாம் வறுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா தேவையானப்போ நம்ம எடுத்து தட்டையோ முறுக்கோ இல்லை இடியாப்பமோ இது போல் செஞ்சுக்கலாம். அதே போல் கோதுமை தோசை, ரவா தோசை இது போலலாம் செய்யும்போது கொஞ்சம் நம்ம அரிசி மாவும் ஆட் பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ரெசிபீஸ்க்கு அரிசி மாவு யூஸ் பண்ணுவோம். அந்தந்த டைம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைக்க முடியாது. இது போல் நிறைய அரைக்கிறதுக்கு நீங்கள் மிஷினில் கூட கொடுத்து அரைச்சி வறுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லியுமே ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போல்லாம். ஸோ அதுபோல் நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். இதில் நாம் இது போல் கொஞ்சமாக வரமிளகாய் எடுத்து லைட்டாக அப்படி வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு இது போல் மிக்ஸியில் வச்சு கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி அவைலபிளாக இருந்தது. இதை நம்ம மிக்ஸியில் இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்ச பிறகு நாம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இது நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். முக்கியமாக வெஜிடபிள் பொரியலுக்குலாம் இது நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஓட்ஸ் தோசை, இது போல் சில்லி ஃப்ளேக்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நம்ம வெஜிடபிள் பொரியலாம் செய்யும்போது குறைஞ்ச அளவு மிளகாய் ஆட் பண்ணாலுமே காரம் நல்லா நமக்கு எடுக்கும். ஏன்னா நம்ம மிளகாய் நல்லா பொடியாக அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் அளவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் முழுசாக கிள்ளி போட்டு தாளிக்கும் போது நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். குவான்டிட்டியும் நிறைய தேவைப்படும். அதே சமயம் உங்களுக்கு காரமும் அந்தளவுக்கு இறங்கியிருக்காது. ஆனால் இது போல் செஞ்சு பாருங்கள். அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குறைவாக நமக்கு தேவைப்படும். இது போல் நமக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி இது போல் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளோட சமையல் ஈஸியாக இருக்கும். நான் கேபேஜ் பொரியல் தான் செஞ்சேன். அதோட கலரே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ மிளகாய் அரைச்சி போடும்போது கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் போகலாம். இந்த டிப் நமக்கு டைம் சேவிங் டிப்பாகவும் கேஸ் சேவிங் டிப்பாகவும் இருக்கும். அதான் இன்றைக்கி சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே இப்போ குக்கரில் ரெடி பண்ணிட்டேன். அது கூடவே சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி ஒரு சின்ன பவுலில் ஆட் பண்ணி நான் அந்த பருப்பு மேலே வச்சு ஒரு சின்ன பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நம்ம எப்பவும் போல் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்க்கும்போது தெரியும் குக்கரில் இப்போ விசில் வருது. ஆனால் ஒரு ட்ராப் தண்ணி கூட நமக்கு குக்கர் மேலே வரல. குக்கர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதனால் நமக்கு 2 யூசேஜ் இருக்குது. ஒன்று, குக்கரில் தண்ணி வெளியே வராமல் நம்ம கரெக்டாக வேக வச்சு எடுக்கலாம். அதே போல் காயும் பாருங்கள் சட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஏன்னா மார்னிங் டைமில் எல்லாருமே நம்ம ரொம்ப அர்ஜெண்ட்டாக சமைப்போம். அந்த டைமில் காய்கறிகளை தனியாக வதக்கி சாம்பார் வைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது போல் செய்யும்போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். சீக்கிரமாக நம்ம சாம்பார் செஞ்சிடலாம். காய்களும் பாருங்கள் கரெக்டாக நமக்கு வெந்து வந்திருக்கு. பருப்பும் அடி பிடிக்காமல் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. அதே போல் நீங்கள் பொரியல் செய்கிறதா இருந்தால் கூட இது போல் நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது அது மேலேயே பொரியலுக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணி இது போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெறும் மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சு நம்ம பொரியல் செய்கிறோன்னா பருப்போடு சேர்த்து இது போல் காய்கறிகள் வேக வச்சு ஜஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். அப்போ டைம் ரொம்பவும் சேவ் ஆகும். அதே போல் பருப்பு வேக வைக்கும்போது தண்ணியும் வெளியே வராமல் நம்ம ஈஸியாக சமைச்சிக்கலாம்.
இந்த டிப் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கும் பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் போகலாம். அடுத்த டிப் கவுண்டர் டாப் குறித்து தான். நம்ம சமைச்ச பிறகு சாதமோ இல்லை பருப்போ இல்லை குழம்போ பால் எதுவாக இருந்தாலும் சூடாக நம்ம அப்படியே கவுண்டர் டாப் மேலே இறக்கி வச்சோம்னா அதோட ஷைனிங்லாம் சீக்கிரமாகவே போயிடும். அதே போல் ஒயிட்டாக டாட்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ கவுண்டர் டாப்பே ரொம்ப அசிங்கமாகிடும். ஸோ இது போல் நம்ம சூடான பொருட்களை இறக்கி வைக்கும்போது கீழே இது போல் காட்டன் கிளாத் நம்ம மடித்து போட்டு அது மேலே இறக்கி வச்சோம்னா கண்டிப்பாக அந்த மார்பிள்ஸ் அஃபெக்ட் ஆகாது. நமக்கு எப்போவுமே ஷைனிங்காக புதுசு போல் இருக்கும். சில பேர் இந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் ஸ்டாண்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில பாத்திரத்துக்கு அது சூட்டபிளாக இருக்காது, ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா பாத்திரத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுண்டர் டாப்பும் வீணாகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் போகலாம். இது ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய கிச்சனில் இருக்க சிங்க்கு குறித்து தான். இது போல் எங்கள் சிங்க் பார்த்திங்கன்னா அதில் இருக்க வெண்ட்டோட கப்பு தனியாக எடுக்கலாம். இது போல் மாடலில் தான் நாங்கள் வச்சுருப்போம். இது போல் சில பேர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது நைட்டில் நமக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. இது வழியாக பெரிய எலியும் வரலாம், சின்ன சின்ன பூச்சிகளும் வரலாம். ஸோ இது தடுக்கிறதுக்காக நாம் இன்றைக்கி கல்லுப்பில் கொஞ்சமாக மஞ்சள் நல்லா கலந்துட்டு இதை நாம் அந்த வெண்ட்டோட கப்பில் போட்டு விட்டோம்னா சின்ன சின்ன பூச்சிகள், எறும்பு இதெல்லாம் நமக்கு உள்ளே வராமல் இருக்கும். ஏன்னா மஞ்சள் உப்பும் இயற்கையான கிருமி நாசினி. இது எல்லா சிங்க் டிசைனுக்கும் யூஸ் ஆகும். ஃபிக்ஸடாக இருக்கிறதுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக எலி அந்த கப்பை தூக்கிட்டு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அது மேலே நம்ம ஏதாவது வெயிட் வச்சுட்டு படுத்தோம்னா கண்டிப்பாக தூக்கிட்டு வராது. நாங்கள் எப்போவுமே இது போல் ஒரு மீடியம் சைஸ் பவுலில் தண்ணி ஃபில் பண்ணி இது மேலே நாங்கள் வெயிட் போல் வச்சுருவோம். அதாவது நைட்டில் நம்ம எல்லா வேலையும் முடித்த பிறகு சிங்க் க்ளீன் பண்ணிட்டு இதை நம்ம செஞ்சுட்டு படுத்தோம்னா கண்டிப்பாக பூச்சிகளும் வராது, எலியும் வராது. ஸோ இது போல் சேஃப்டியே இல்லாத ஒரு வெண்ட் எதுக்காக வைக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்களும் ஃபஸ்ட்டு சிங்க் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபிக்ஸடு தான் நாங்கள் வச்சோம். அதில் ஜாயின் பண்ணியிருக்க அந்த ஸ்டீல் கம்பியே எலி கடிச்சிட்டு உள்ளே வந்துருச்சு. இது போல் எங்களுக்கு 2 முறை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வெண்ட்டை மாற்றிட்டு இது போல் டைப்பில் வச்சு டெய்லியுமே நைட்டில் ஒரு வெயிட் வச்சுட்டு படுப்போம். ஸோ இது போல் அனுபவம் யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிப்பாங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் போகலாம். இந்த டிப்பும் கிச்சனை க்ளீனாக எப்படி வைக்கிறதுன்னு குறித்து தான். இதுக்காக தேவையான அளவுக்கு டேபிள் சால்ட் எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பொதுவாக நமக்கு மழை காலங்களும் குளிர்காலங்களும் அதிகமாக எறும்புகளும் சின்ன சின்ன பூச்சிகளும் நமக்கு கிச்சனில் நிறையா இருக்கும். அதனால் நமக்கு எந்த ஃபுட்டையும் மறந்து கூட நம்ம திறந்து வைக்க முடியாது. அதே போல் சுகர், ஸ்வீட் இதெல்லாம் வைக்கும்போது சட்டுன்னு எறும்பு வந்துடும். இப்படி இதை தடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நாம் கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் தான் இதை அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சமைக்கும் போது கண்டிப்பாக அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் பின்னாடியே நமக்கு செதறி விடும். இதனால் நமக்கு பார்த்திங்கன்னா எறும்புகள், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அங்கே நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது போல் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இந்த பவுடரை நீங்கள் தூவி விட்டிங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன எறும்புகளும் பூச்சிகளும் வராது. அதே போல் ஸ்டவ்வை தூக்கிட்டு நம்ம அடிப்பகுதியில் அதை கவுண்டர் டாப் மேலே இந்த பவுடர் நம்ம போட்டு விட்டோம்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பூச்சிகள், எறும்புகள்லாம் வராமல் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம சமைக்கும் போது கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழவும் கவுண்டர் டாப் மேலே நிறைய நமக்கு செதறி இருக்கும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம். இதனால் எறும்புகள்லாம் நிறைய வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது போல் நீங்கள் இந்த பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா எறும்புகள்லாம் கண்டிப்பாக வராது. அது மட்டும் இல்லை, இது க்ளீனிங் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் நம்ம சமைக்கும் போது பொங்கி வழிஞ்சிடுச்சுன்னா நம்ம கேஸ் தூக்கிட்டு இது போல் ஈரத்துணி வச்சு தொடச்சி விட்டோம்னா அந்த உப்பு மஞ்சளுமே நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா உப்பு நமக்கு ஸ்க்ரப்பரை போல் யூஸ் பண்ணி ஸ்டெயின் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு எடுத்துரும். ஸோ நமக்கு க்ளீனாக இருக்கும் கவுண்டர் டாப்பும். ஸோ அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இது போல் ஷெல்ஃப்லலாம் நம்ம போட்டு விட்டோம்னா, இப்போ பேப்பர் போட்டிருப்போம், அந்த பேப்பர் கீழே இது போல் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா சின்ன சின்ன எறும்புகள் வராமல் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த நாட்களில் குட்டி குட்டி எறும்புகள்லாம் நிறைய ஷெல்ஃபில் ஓடிட்டுருக்கும். ஸோ இது போல் நீங்கள் இந்த பவுடரை ஒரு 3 days ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன எறும்புகள் வராமல் அவாய்ட் பண்ணலாம். க்ளீனாகவும் நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் எறும்பு மருந்துகள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிள்ளைங்க சட்டுன்னு வந்து கை வைப்பாங்க, அப்படியே வாயில் வைப்பாங்க. ஸோ இது போல் நம்ம இயற்கையாக இருக்கிறத யூஸ் பண்ணும்போது சேஃப்டியாகவும் இருக்கும். அதே சமயம் எறும்புகளும் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.